அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லறிவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்தொடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 41% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 305 ரூபாய் 8% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 287 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 334 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 30 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 382 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் அதிகரிக்கின்றது. நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கார்கோ சிப் ஒன்று, அதுவும் எக்ஸ்பென்சிவான சிப் ஒன்றுக்கு தாக்குதல் நடத்திருந்தது. அங்கே கப்பலுக்கு தாக்குதல் நடத்தினது. சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னைக்கு அதிகாலையில் பார்த்திங்கன்னா ஈரானுடைய சில பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பு. என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் தெரியலை. அடுத்த பதிலடி அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுக்க போகிறது என்ன, அதனால் எதிர்வரும் நேரங்களில் வரப்போகிற விளைவுகள் என்ன, அதுதான் இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் உருவாக போகுது அப்படின்னு. ஆனால் இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கி வந்த மாதிரி தெரியுது. மீண்டும் சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணுறது, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுறதுக்கான ஆயத்தம் இரு தரப்பும், அதாவது அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி, ரெண்டு பக்கமுமே தங்களுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிச்சு கொள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய சூழல் உருவெடுத்து இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைமை உருவாக போகுது அப்படின்னு எதிர்வரும் நேரங்களில் தெரிய வரும். அதே மாதிரி காலையில் அடித்ததுக்கு பதிலடி என்ன இருக்கும் அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். சபஹா சாலிம் பகுதிகளில் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு வெளிநாட்டவருடைய உடல் அபார்ட்மெண்ட்டில் மீட்கப்பட்டிருக்கு. அதாவது சந்தேகத்துக்கிடமான சில காயங்களோட இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கிறதாகவும், இது சம்பந்தமான பிரேத பரிசோதனைகளை தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கோயத்துடைய முனிசிபாலிட்டி பல பகுதிகளில் முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் கடைகளில் சோதனைகளை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோதனைகளின் முடிவு பல கடைகளுக்கு லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் நிலைமைக்கு ஆளாகி இருக்குது. தயவுசெய்து இந்த கடைகளில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் அனைத்து லைசன்ஸ்களையும் புதுப்பிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நேற்றைய தினம் அந்த A4 பேப்பர்
கடிதம் வடிவில் வந்த போதைப் பொருள். யாருப்பா அந்த ரிசீவர் அப்படின்றதுல ஒரு குழப்பமே இருந்துச்சு. எந்த நாட்டுக்காரனா இருக்க போகிறானோ, நாட்டுமானம் போக போகுதே அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் பங்களாதேஷ் நாட்டவர் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. ட்ரக்ஸ் ஒழிப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக குவைத்தில் நடைபெற்று வருகிறது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட நபர்களோட பழகிறது அல்லது அவங்களுடைய சம்மந்தத்தையோ முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு பேப்பர் தானே, இந்த பேப்பரை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருங்க, லைட்டாக எண்ணெய் பட்டுடுச்சு, இந்த இந்த என்ன சொல்கிறது அதுக்கு கடிதத்தை இந்த கவரை கொண்டு போயிட்டு கொடுத்துருங்க, இதில் ஒரு 4-5 கடிதம் இருக்குது, என்ன லைட்டாக எண்ணெய் பட்டுடுச்சு இல்லை ஏதாவது தண்ணி பட்டுடுச்சு அப்படின்னு சரி கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது பேப்பர்கள் சந்தேகத்துக்கிடமை இருந்தால் தயவு செய்து வாங்கிடாதீங்க. கடைசியில் அது போதைப் பொருள் தடவப்பட்ட பேப்பராக இருக்கலாம், அது உங்களுக்கும் ஆபத்தாக முடியலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். شحنة تحتوي على مواد مخدرة قادمة إلى البلاد عبر إحدى شركات الشحن، وعلى الفور تم إعداد كمين دقيق أسفر عن ضبط المتهم من الجنسية البنغلاديشية في منطقة جليب للشيوخ أثناء استلامه للشحنة. وبتفتيش الشحنة تبين احتواؤها على 80 ورقة مشبعة بمادة الكيميكال المخدرة. وبتفتيش مسكن المتهم عثر على عدد 7 أوراق مشبعة بمادة الكيميكال المخدرة مشابهة لما تم ضبطه ضمن الشحنة. وبعد جمع التحريات وإجراء التحقيقات اللازمة مع المتهم، اتضح أنه يتلقى تعليماته بإلقاء المواد المخدرة للمتعاطين من شخص يتمركز في إحدى الدول الآسيوية، وهو من يوجه المتهم لاستلام المخدرات وإلقائها في عدة مواقع. وعليه يجري التنسيق مع الجهات المختصة عبر قنوات التعاون الأمني الدولي استكمالا للإجراءات. وقد تمت إحالة المتهم والمضبوطات إلى جهة الاختصاص لاتخاذ كافة الإجراءات القانونية اللازمة. وتؤكد وزارة الداخلية استمرار حملاتها المكثفة وجهودها الأمنية لملاحقة وضبط المتورطين في قضايا المخدرات حفاظا على المجتمع وحماية لأفراده من هذه السموم المدمرة. نظمت الجمعية الكويتية لمكافحة التدخين والسرطان ندوة توعوية بعنوان المخدرات دمار المجتمع، وذلك بمناسبة اليوم العالمي لمكافحة المخدرات في مقر رابطة الاجتماعيين بمشاركة مختصين في الجوانب القانونية والاجتماعية والدينية بهدف تسليط الضوء على مخاطر هذه الآفة وسبل الحد منها. بدأت الحكاية بخطوة ظنها البعض عابرة، لكنها قادت إلى فقد أحلام وتمزق أسر ومستقبل غابت ملامحه. المخدرات خطر يتسلل بصمت ليترك وراءه قصصا أليمة، ما يستدعي تعزيز الوعي وتكاتف جهود الجميع. دولة الكويت يعني في الواقع تبذل، متمثلة في وزارة الداخلية تبذل مجهود واضح جدا. احنا الناس العاديين نفرح يوميا لما نشوف بالجرائد بأن هنالك ضبطية لأي نوع من أنواع المخدرات. شاكرين لهم ومقدرين في الواقع الجهود اللي يقومون فيها والمخاطر اللي في الواقع تواجههم. قضية المخدرات هي قضية تمس ما يسمى بالأمن الاجتماعي، فلذلك لابد أن تتكاتف الجهود بشكل كبير لمحاربة ومعالجة والحد من هذه الظاهرة الخطيرة على ليس فقط المجتمع المحلي إنما المجتمع الخليجي والمجتمع حتى العالمي. لابد أن يكون هناك استقرار، لا يمكن أن يحقق المجتمع استقرارا بوجود مثل هذه المشكلات. بعد تطبيق قانون المخدرات الجديد وما يتضمنه من عقوبات مشددة قد تصل إلى الإعدام، يعد هذا القانون خطوة رادعة ستسهم بشكل مباشر في خفض معدلات الاتجار والترويج والتعاطي. قانون الكويتي المشدد شدد عقوباته الجديدة اللي هو قانون 95/2025 بسبب التسيب وكثرة المخدرات والطرق وسبل المخدرات اللي تفاجأنا فيها. العقوبات المشددة هذه هي إن شاء الله تكون رادع للمتعاطي أو للي يفكر إنه هو يتعاطى. هناك حكمة تقال دائما:
من أحسن بناء بيته أحسن حماية أهله، وهي تعكس أن قوة الأسرة تبدأ من وعيها واحتوائها لأبنائها. مهما الدولة تعمل إذا كان البيت يعني غير مجدي في التربية وما يساعد الدولة في تربية عيالها، فهذا أكبر خطر قاعد يعني يصير في الدولة. ومشكلتنا احنا يعني أنك أنت تترك ولدك أنت كولي أمر ولا أنت كأم ولا أنتم تساعدون الدولة، حتى لو لقيت في انحراف في ولدك أقل من 18 سنة في إدارة حماية الأحداث، في عندك حماية الطفل، يساعدونك في أنك أنت يصلحون الولد قبل لا يكبر ويطيح في الأمور هذه كلها. بين الردع القانوني والتوعية المبكرة تتشكل ملامح الحماية الحقيقية بهدف صون الشباب من آثار هذه الآفة المدمرة. إذن المخدرات تمثل تهديداً حقيقياً لأمن واستقرار المجتمعات، حيث أكد المتحدثون أن الوقاية والتوعية تشكلان الركائز الأساسية لحماية الأجيال الحالية والقادمة والحد من انتشار هذه الآفة القاتلة. لما أبو علاوي، قناة الأخبار. You said that Iran violated the ceasefire. Yeah, Will they face any consequences? Well, you'll find out. Do you consider the ceasefire to still be in place? I don't like the fact that they took a shot yesterday, actually 4, we knocked down 3, at a ship. Not an allied ship, but a ship, a very expensive ship. And it was fine, but it took a little beating. They shouldn't be doing that, so you'll find out. Will the U.S. You'll find out. Will the exactly. U.S. respond? What is your message to Will Iran? I respond? You're going to find out. Sir, why do you think they did that if the talks, you've said repeatedly they're going well? What do you think the motivation is for attacking the ship? They're a little bit different. That's why I think of it, 47 years, no president did what we're doing. So you just asked a question, you'll find out. Leadership has been killed a first time, and their leadership has been killed a second time. And nobody wants to be the leader of Iran anymore. They said, who would like to be the president? And everyone said, no, thank you. It's amazing. And then the fake news, like the New York Times, which is a failing publication. But the fake news, ABC, so bad. ABC television network, fake ABC, NBC, CBS, CNN. They actually said for a little while, it didn't play well, that Iran was much stronger today than it was 4 months ago. Think of it. They have no navy. They have no... They said they're stronger. They're dying to make a deal. They're giving us a lot. This should have been done over the 47-year period that they've reigned with terror. And that's what they did. They reigned with terror. When you see a young man or woman walking around without legs or without arms or a face that was obliterated, it happened from the roadside bomb. That was created, the creation of General Soleimani, who I killed in my first term, and that was a big killing. You said that Iran violated the ceasefire. Yeah, Will they face any consequences? Well, you'll find out. Do you consider the ceasefire to still be in place? I don't like the fact that they took a shot yesterday, actually 4, we knocked down 3, at a ship. Not an allied ship, but a ship, a very expensive ship. And it was fine, but it took a little beating. They shouldn't be doing that, so you'll find out. Will the U.S. You'll find out. Will the exactly. U.S. respond? What is your message to Will Iran? I respond? You're going to find out. Sir, why do you think they did that if the talks, you've said repeatedly they're going well? What do you think the motivation is for attacking the ship? They're a little bit different. That's why I think of it, 47 years, no president did what we're doing. So you just asked a question, you'll find out.